ரஷ்யா உக்ரைன் கூட ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு போகணும் இல்லை இந்த நிரந்தர தீர்வை கொண்டு வரணும்னு சொல்றப்போ முக்கியமான சில கண்டிஷன்ஸை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் நிறைய பேர் கவனிக்க தவறிய ஒரு விஷயம், இல்லை ட்ரம்ப்புக்கும் புதின் அவர்களுக்கும் மத்தியில் அலாஸ்காவில் நடந்த மீட்டிங்கில் மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம், ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்கள் உக்ரைனில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 50% அதிகமாக உக்ரைனியர்கள் பேசக்கூடிய மொழியாக ரஷ்யா இப்போ இருந்துருக்கு. அதாவது உக்ரைனோட மொழி எந்த அளவுக்கு பேசுகிறாங்களோ அதே அளவுக்கு ரஷ்ய மொழியும் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ இந்த ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான அந்த முன்னுரிமையை கொடுக்கணும். இதில் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட்டா திரும்பவும் ரஷ்யா அவங்களை பாதுகாக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளில் ஈடுபடுன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது கேட்கறதுக்கு ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வியூகமே இருக்கு. ரஷ்யா கடந்த ஒரு 20 வருஷங்களுக்கும் அதிகமாக இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ரஷ்யாவோட த நியர் அப்ராட்னு சொல்லக்கூடிய ஒரு எழுதப்படாத ஒரு டாக்டரின். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு இது தான் புக்ஷவங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ். பிளிஸ்னே ஜாருப்ஸே ரஷ்ய மொழி சொல்லான இதுக்கு ஆங்கில வார்த்தை த நியர் அப்ராட் என்ற ஒரு பேரில் வரும். அதாவது சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கு அப்புறமா பல்வேறு நாடுகளாக அது பிரிஞ்சுது. கசக்ஸ்தான், கிர்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உக்ரைன், லாத்வியா, லித்வேனியா, பால்டிக் நாடுகள், இப்போ இருக்கக்கூடிய பெலாரஸ் போன்ற அதிகமான நாடுகளாக இது பிரிஞ்சுது. சோவியத் யூனியனோட வீழ்ச்சிக்கு அப்புறமா ரஷ்யா கண்டதில் ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் புதின். இப்போ ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய இந்த கல்ச்சுரல் கனெக்ஷன்ஸ்ன்றது சோவியத் யூனியன்ல இருந்து பிரிஞ்சு போன நாடுகளோட அதிகம். அது மட்டும் இல்லாமல் இது வெறும் ஜஸ்ட் கல்ச்சுரல் கனெக்ஷன்ஸ்ன்றது கிடையாது, ரஷ்யாவோட சேஃப்டி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா சோவியத் யூனியன் காலகட்டத்தில் இருந்து சில வரலாறுகளை எடுக்க வேண்டிய ஒரு தேவையானது ஏற்படும். இப்போ சோவியத்னு சொல்றது தனி ஒரு நாடு கிடையாது, அது ஒரு அமைப்பு. இல்ல சோவியத்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிம்பத்துக்கு பின்னாடி இருந்த பல்வேறு நாடுகள். இப்போ எப்படி உலகத்துல காலனி ஆதிக்கம் அதிகமா இருந்தப்போ ஒரு நாட்டோட அந்த குடையின் கீழே பல்வேறு நாடுகள் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி இந்த சோவியத்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்துக்கு கீழே பல்வேறு நாடுகள் இணைஞ்சு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அமைப்பா உருவானதுதான் இந்த யுஎஸ்எஸ்ஆர்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். ஆனால் சோவியத் உடைஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் சுதந்திரம் வாங்கிட்டு அவங்கவுங்க தனித்தனியாக பிரிஞ்சு போறாங்க. இவங்களுக்குள்ள ஏற்பட்ட பல்வேறு போராட்டங்களும் இந்த சோவியத்தோட ஒரு முக்கியமான வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்துச்சு. ஆனால் அதையும் மீறி ரஷ்யா இதுல ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இந்த டிவைட் அண்ட் ரூல்ன்றது பிரிட்டிஷோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்த்திருப்போம். அதாவது ஒரு நாட்டில் நம்ம இருக்கப்பவும் சரி, இல்லை ஒரு நாட்டை விட்டு நம்ம வெளியில வரப்பவும் சரி, அவங்க அந்த இடத்துல நிம்மதியாக இருந்துடக்கூடாது. அதே மாதிரி அவங்க நம்மளை தாண்டி வேற யாரோட டாமினன்ஸ்குள்ளேயும் போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட பகுதி ஆள்றப்பவே அங்க இருக்கக்கூடிய 2 தரப்புகளுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொன்னா இந்தியா, பாகிஸ்தான். அவங்க சுதந்திரத்திற்கு போனப்பவும் இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் தீர்க்க முடியாத மாதிரி ஒரு பிரச்சனை இந்த இடத்துல உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. ரஷ்யா இந்த இடத்துல சோவியத் யூனியன் உடையறதுக்கு முன்னாடி, ஏன்னா வீழ்ச்சி நோக்கி போயிட்டு இருக்குன்றது தெரியும். அப்படி பார்க்குறப்போ இந்த எத்னிக் ரஷ்யன்ஸ் இருப்பாங்கல்ல, ஏன்னா மற்ற நாடுகள் எல்லாமே ரஷ்யாவோட இந்த அமைப்புக்கு கீழே இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க எத்னிக் ரஷ்யன்ஸ் கிடையாது. அவங்களோட பூர்வீகன்றது தனி, ரஷ்யாவோட பூர்வீகன்றது தனி. இவங்கள மீள் குடியமர்த்தல்ன்றது பண்றாங்க. சோவியத் யூனியனோட கொலாப்ஸுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடியில இருந்து அந்தந்த நாடுகளில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிக ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்களையும் அதிகமா ரஷ்யாவோட கல்ச்சுரல் டைஸ் கொண்ட மக்களையும் அங்க குடியமர்த்த செய்யறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆபரேஷனாவே நடந்திருக்கு. அதுக்கான வரலாறுகள்ன்றது தனி. இதுக்கப்புறமா சோவியத் யூனியன் உடைஞ்சது, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு மற்ற நாடுகள் நினைக்கிற டைம்ல இந்த மைனாரிட்டிஸ் குரூப்பா இந்த ரஷ்ய மொழி பேசும் மக்கள் எல்லா நாடுகள்லையும் அதிக எண்ணிக்கையில் காணப்படுறாங்க. இப்போ இதுல அதிக ஒரு ரேஷியோ கொண்டிருக்கிறது பெலாரஸ் தான். பெலாரஸ்ல இருக்கக்கூடிய 70% மக்கள் ரஷ்ய மொழி பேசுபவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ரஷ்யாவோட ரொம்ப இணக்கமாக இவங்க செயல்படுறதுனால இது ரஷ்யாவுக்கு ஒரு மேஜரான இஷ்யூவோ இல்லை பெலாரஸ் இருக்கக்கூடிய மக்களுக்கு மேஜரான ஒரு இஷ்யூவோ கிடையாது. ஆனால் உக்ரைனில் இருக்கக்கூடிய டான்பாஸ் மாகாணம், மால்டோவாவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்னிஸ்ட்ரியா பகுதி, இதேமாரி லாத்வியா, லித்வேனியா, எஸ்டோனியா போன்ற நாடுகளில் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் இந்த ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகமாக அவங்களுக்கான ஒரு வசிப்பிடத்தை உருவாக்கி வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி உக்ரைனுக்கு டான்பாஸோ அதே மாதிரி இந்த ஒவ்வொரு நாடுகளையும் இந்த சதன் பிளாக்கை தாண்டி இருக்கக்கூடிய நாடுகள், சதன் பிளாக்னா இந்த கசக்ஸ்தான், துர்க்மெனிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள் வரும். அதை தாண்டி ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் இந்த மாதிரி ஒரு பகுதியை ரஷ்யா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இது சோவியத் யூனியன்ல ரஷ்யா ஃபாலோ பண்ண ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. இப்போ பிரச்சனை எந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்னா, இந்த இடத்துல ரஷ்ய மொழி பேச மக்கள் இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா ஒவ்வொரு நாட்டோட அரசியலையும் அவங்க மைனாரிட்டி குரூப்பா கன்சிடர் பண்ணப்படுறாங்க. ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்க் ஆனது அவங்க கிட்ட இருக்கு. அவங்களோட பாப்புலேஷன்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ், லாத்வியா இந்த பால்டிக் நாடுகளில் மட்டும் 30 இருந்து 35% அந்த ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்களா இருக்காங்க. உக்ரைனோட டான்பாஸ்ல 90% வாழ்ந்தவங்க எத்னிக் ரஷ்யன்ஸ் தான். மற்றபடி
உக்ரைனோட மற்ற பகுதிகளை கணக்கெடுத்து பார்த்தா இது 40% அதிகமாக இருக்கிறதா சொல்றாங்க. கசக்ஸ்தான், கிர்கிஸ்தான் போன்ற நாடுகள் 10-20% மக்கள் ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்களா இருக்காங்க. ஜார்ஜியாவில் 45% அதிகமான மக்கள் இந்த ரஷ்ய மொழி பேசக்கூடியவங்களா இருக்காங்க. இப்போ இது எல்லா பிரச்சனையும் ஒரு பாயிண்ட்ல வந்து சேர்றது தான் இந்த நியர் அப்ராட்னு சொல்லக்கூடிய பிளிஸ்னே ஜாருபிசன் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். இந்த எழுதப்படாத விதின்னு ஒன்று சொன்னல, இது எல்லா நாடுகளையும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று தான். இதுக்கு நல்ல ஒரு உதாரணமாக கேட்ஸா சாங்ஷன் சொல்லலாம். அதாவது நீ ரஷ்ய வெப்பன்ஸை வாங்குறது எனக்கு பிரச்சனை இல்லை, வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டைரக்டாக தடை போடுறதில்ல. ஆனால் வாங்கினா ரஷ்யா கிட்ட ட்ரேட் டீலை வச்சுக்கிட்டா கேட்ஸான்னு சொல்லக்கூடிய அந்த கவுண்டரிங் அட்வைசரிஸ் த்ரூ சாங்ஷன் ஆக்ட், இந்த சாங்ஷன் நான் உன் மேலே போடுவேன்றது ஒரு விதி. ஸோ வாங்குறதுக்கு தடை இல்லை, ஆனால் வாங்கிட்டா இப்படி ஒரு சட்டம் உன் மேலே பாயுன்றது இந்த இடத்துல எழுதப்பட்ட விதி. ஸோ வாங்குறதுக்கு அப்ரூவலை கொடுத்துட்டு வாங்குறப்போ அது பிரச்சனை ஏற்படுத்துறது தான் இந்த இடத்துல எழுதப்படாத ஒரு விதியாக இருந்துட்டு இருக்கு. இதுவும் ரஷ்யாவோட ஒரு டாக்டரின் தான், எழுதப்படாத ஒரு சட்டமா த நியர் அப்ராட்ன்றது இருக்கு. இதை புதின் அவர்கள் ஏற்கனவே பல இடங்களில் மென்ஷன் பண்ணி அமெரிக்காவும் மோன்ரே டாக்டரின் சொல்லிட்டு இது ஆல்ரெடி 1823 அப்புறம் நினைக்கிறேன் அந்த ஒரு காலகட்டத்தில் இது ஒரு டாக்டரினாவே மேக் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து பிரிட்டனோட ஆதிக்கம்ன்றது ரொம்ப அதிகம். அதாவது நீ இதுக்கப்புறம் அமெரிக்க கண்டத்தில் உன்னோட இன்ஃப்ளூன்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, நான் உன்னோட உள் பிரச்சனையில் நீ வேற ஏதாச்சும் நாடுகளில் உன்னோட இன்ஃப்ளூன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிரச்சனையில் நான் எதுவும் தலையிட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு லாட்டின் அமெரிக்க நாடுகளை, இந்த அமெரிக்காவுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகளை, மெக்சிகோ, இன்னும் சவுத்தன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் பிரிட்டனோட இன்ஃப்ளூயன்ஸ் வளர்றதை கண்ட்ரோல் பண்ண ஒரு டாக்டர். அதோட இன்னைக்கு அப்டேட்டட் வெர்ஷன் தான், இல்லை அதோட ரஷ்யன் வெர்ஷன் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டாக்டர்னு சொல்லலாம். இதில் ரஷ்யா என்னப்பா பெருசாக பண்ணிட போகிறாங்க? இப்படி ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்களுக்கு ரஷ்யா உதவுறதுனால வேற எதுவும் பிரச்சனை வந்துருமான்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே இதை பேஸாக வச்சு உருவானது தான். 2014 கிரீமியாவை ரஷ்யா அனெக்ஸ் பண்ணாங்க. அப்போ ரஷ்யா சொன்ன ஒரு பெரிய விஷயம், ஒரு உக்ரைனில் ஒரு புரட்சியானது ஏற்பட்ட இந்த புரட்சி ரஷ்யர்களை அழிக்கணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. கிரீமியாவில் ரஷ்யர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. அந்த கிரீமியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் அங்கே வாழக்கூடிய ரஷ்யர்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் எங்களோட உரிமைன்னு கிரீமியாவை அனெக்ஸ் பண்ணாங்க. ஜார்ஜியாவில் ஏற்பட்ட பிரச்சனை இதே மாதிரி தான். ரஷ்யன்ஸ்க்கு பிரச்சனை வந்துச்சு, நாட்டோட வெப்பன்ஸ் அதிகமாக உள்ள வருது, அதிகமான வெஸ்டர்ன் இன்ஃப்ளூன்ஸ் உள்ள வருதுன்னு ஜார்ஜியாவிலையும் பிரச்சனை. டான்பாஸில் பிரச்சனை ஆரம்பிச்சதும் 2022 ரஷ்யா இதுக்கு முன்னாடி சொன்ன பல ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, டான்பாஸ் பகுதியில் வசிக்கக்கூடிய ரஷ்யர்களுக்கு இந்த இடத்துல உக்ரைன் பல்வேறு விதமான கொடுமைகளை பண்ணிட்டு இருக்காங்க. உக்ரைன் இந்த இடத்துல ரஷ்ய மொழியை நசுக்க முயற்சி பண்றாங்கன்னு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனை ரஷ்யா பண்றதுக்கான அந்த ஒரு கட்டாயமானது ஏற்பட்டது. சோ இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது எல்லாமே ஒன்னு ரஷ்ய மொழியில் ஆரம்பிக்கும், அப்படி இல்லையா ரஷ்யர்கள்னு சொல்லக்கூடியது ஆரம்பிக்கும். இது வந்து புதின் அவர்களோட ஒரு பக்கவான ஸ்ட்ராட்டஜியா இன்னைக்கு பார்க்கப்பட்டு இருக்கு. ஏன்னா ஐநா சபை வரைக்கும் 2015 ஐநா சபையில இதை பத்தி பேசியிருக்காரு. ரஷ்யன்ஸை பாதுகாக்க வேண்டியது ரஷ்யாவோட கடமை. எத்தனிக் ரஷ்யன்ஸையும் ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்களையும் உக்ரைனும் சரி மற்ற நாடுகளும் சரி நிறைய இடங்கள்ல அவங்கள ரொம்பவே வந்து பிரஷருக்குள்ளாகிட்டு இருக்காங்க. ரொம்ப இடங்கள்ல அவங்க மீதான அடக்குமுறைகள் அதிகப்படுத்திட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே ரஷ்யா கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மக்களுக்கு உதவுறதுக்காக எல்லா விதமான முயற்சிகளையும், எல்லா விதமான அரசியல் ரீதியான முயற்சிகளையும், ராணுவம் சம்பந்தப்பட்ட உதவிகளையும் நாங்கள் செய்யறதுக்கு தயார்ன்றதை ஐநா சபையிலே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க இப்போ கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு பார்டர்லெஸ் பஃபர் ஜோன். சோவியத் யூனியனோட அந்த மேப் எடுத்து பார்த்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் நாடுகள் அவங்க பிரிஞ்சு போயிருக்கக்கூடிய அந்த நாடுகளோட மேப் எடுத்து பார்த்துட்டு இந்த ரஷ்யன் பாப்புலேஷன் அதிகமாக இருக்க அந்த ஒரு ஜோனை நீங்கள் கிரியேட் பண்ணி பார்த்தீங்க, இல்லை விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு நேச்சர் பார்டர்லெஸ் பஃபர் ஜோனாக ரஷ்யா இப்போ கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இது எல்லாமே ரஷ்யாவுக்கு டிஃபென்ஸ் ஆக்ட் பண்ணுறது. இந்த இடத்தை தாண்டி ஒரு பிரச்சனை என்ன வரணும்னா ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை இவங்க கிளியர் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாடுகளையும் உள்ள இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை, ரஷ்யர்களுக்கு எதிரான பிரச்சனை, ரஷ்ய மொழி பேசுபவர்களால் பிரச்சனை, உள்நாட்டில் அவங்களால பிரச்சனை இருக்கப்போ அதை தாண்டி இவங்களால இன்ஃப்ளூன்ஸை க்ரோ பண்ண முடியாதுன்றதும் ரஷ்யாவோட ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியாக இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. சரி, ஓகே ஆர்கே, இப்போ இது மட்டும் தான் ஒரு மேஜரான இஷ்யூவா? இதை தாண்டி வேற எதுவுமே இல்லையான்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா ரஷ்யாவோட அரசியல் சாசனத்தில் இதுக்குன்னு ஒரு சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இவங்களோட அந்த சட்டத்தின்படி ரஷ்ய மொழியோட பாதுகாவலரா இல்ல ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பாக நிற்கக்கூடிய ஒரு நாடா ரஷ்யா இருக்குன்றதை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இவங்க முடிஞ்ச அளவுக்கு டிப்ளமேட்டிக்கலாக தீர்த்தாக்கணும். அப்படி இல்லையா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்த இடத்துல இப்போ ஜெனோசைட் மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படுது, அங்கே இருக்கக்கூடிய ரஷ்ய மக்களுக்கு எக்ஸிஸ்டன்ஸ்க்கே பிரச்சனை ஏற்படுதுன்னா அந்த டைமில் ஃபோர்ஸை யூஸ் பண்ணலான்றதையும் அவங்களோட அந்த சட்டத்தில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உக்ரைனில் ஆரம்பிச்சது ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க் மட்டும்தான். மோல்டோவா ஏன் பயப்படுறாங்க, பால்டிக் நாடுகள் ஏன் பயந்துட்டு இருக்காங்கன்றது இந்த ஒரு விஷயத்தை கேட்குறப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இதை வந்து யாருமே பெருசாக பேசல. ட்ரம்ப்
புதின் மீட்டிங் நடந்தப்பவும் சரி, இல்லை இந்த உக்ரைனோட அதிபர் ட்ரம்ப் அவர்களோட மீட்டிங் நடந்தப்பவும் சரி, மற்ற எல்லா விஷயத்தையும் பெருசாக பேசினாங்களே தவிர இந்த ஒரு மொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருமே இந்த இடத்துல பெருசாக பேசலை. ஆனால் உக்ரைனுக்கு அடுத்து வரப்போகிற நாட்களில், ஏன்னா திரும்பவும் ஒரு பிரச்சனை வரும், இது இதோட முடிஞ்சிடும்னு சொல்ல முடியாது. கிரீமியாவில் பிரச்சனை நடந்தப்போ அதே தான் சொன்னாங்க, ஓகே இது இதோட முடிஞ்சிருச்சுன்னு. டான்பஸில் பிரச்சனை நடந்தப்போ அதே தான் சொன்னாங்க, ஓகே இது இதோட முடிஞ்சிருச்சுன்னு. அதான் இது எதுவுமே இதோட முடியாது. மால்டோவாவில் நாளைக்கு பிரச்சனை வந்தாலும், பால்டிக் நாடுகளில் நாளைக்கு பிரச்சனை வந்தாலும் இதே ஒரு ஸ்டாண்ட் தான் ரஷ்யா இந்த இடத்துல எடுப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி ஒரு பிரச்சனை உக்ரைனில் நடந்துச்சு. அது மற்ற நாடுகளில் வந்து இப்போ வரைக்கும் பெருசாக நடக்கல. என்னன்னா லிவ் இருக்குல்ல, உக்ரைனோட ஒரு மாகாணம், அதில் இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி ரஷ்ய மொழியை தடை பண்ணாங்க. அதாவது அந்த மாகாணத்தில் ஒரு 38% மக்கள் ரஷ்ய மொழி பேசுபவர்கள், ரஷ்யாவை பூர்வீகமாக கொண்டவர்கள். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ரஷ்ய மொழியை தடை பண்ணது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ரஷ்யாவோட எந்த ஷோஸும் இந்த இடத்துல வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாது, டெலிகாஸ்ட் ஆகக்கூடாது, ரஷ்ய மொழியை வந்து இந்த இடத்துல பப்ளிக் பிளேசஸ்ல பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பேனை கொண்டு வந்தாங்க. அது எல்லாமே ஒரு ட்ரிகர் பாயிண்டாகவும் மாறுச்சு. ஸோ உக்ரைன் இந்த இடத்துல சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஸோ 2014 முன்னாடி உக்ரைன் டான்பஸ் பகுதியில் ஏகப்பட்ட அத்துமீறல்ன்றது பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு அதோட வரலாறுகள் தெரியாது. அதை பற்றின சில டீடைல்ஸ் எடுத்துருக்கோம். முடிஞ்சா அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மெயினாக உலகமே வந்து அமைதியை மட்டுமே இப்போ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. நீ நிலத்தை கொடுக்குறியா இல்லை நிலத்தை வாங்குறியான்ற ஒரு டாபிக் எடுத்திருந்தப்போ அவுட் ஆஃப் சிலபஸில் இந்த ஒரு விஷயத்தை யாருமே கவனிக்க தவறிட்டோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதனால் ஃபியூச்சரில் எல்லா நாடுகளுக்குமே பிரச்சனை இருக்குது. ரஷ்யாவை நீங்கள் இந்த இடத்துல சாதாரணமாக நினைக்காதீங்க. இன்னைக்கு உக்ரைன் போர் நின்னாலும் ரஷ்யர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினா கண்டிப்பாக புதினே இல்லைனாலும் அடுத்து வரக்கூடிய நபர்கள் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபியூச்சரில் நாட்டோ வர்சஸ் ரஷ்யன்ற ஒரு பிரச்சனை வரணும்னா அதுக்கு இதுதான் ஒரு பேஸ் பாயிண்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு விடைபெறுது உங்கள் எல்லாருக்கே.